ஹவ் டு ட்ரெயின் எ டிராகன் 1ல பெர்க்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹிக்கப்பை வெறுப்பாங்க. பிகாஸ் அவன் ஒரு டிராகனை கூட பிடிச்சிருக்க மாட்டான். இதை பார்த்து காண்டான நம்ம ஹிக்கப்பு தக்காளி என் திறமையை காட்டி யாரும் பிடிக்காத நைட் ஃபியூரியை பிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நைட் ஃபியூரியை பிடிச்சிருப்பாரு. பிடிக்கிற வரைக்குமே எப்படியாச்சும் அந்த நைட் ஃபியூரியை கொண்டு நான் ஒரு கெத்தான வைக்கிங் சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த ஹிக்கப் நைட் ஃபியூரியை கொல்ல போவார். ஆனால் அதோடைய கண்ணை பார்த்து என்ன போலவே இந்த டிராகனும் பயந்துருக்கு, நானும் அதுவும் ஒன்று தானே அப்படின்னு நான் தான் அதை பிடிச்சிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு ஐ டிட் திஸ்ங்கிற வார்த்தை மூலியமா அது வரைக்கும் டிராகனை கொல்லணும்னு நினச்சா அந்த மனசை மாற்றி அந்த டிராகனை காப்பாற்றிருப்பாரு. இதே ஒரு சேஞ்ச் ஓவர் அவங்க அப்பா ஸ்ட்ரைக்குக்கும் நடந்திருக்கும். படத்தோட எண்ட்ல ஹிக்கப்போட எந்த ஒரு வார்த்தைகளுமே கேட்காம ஊர்ல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்த்து ஒரு ஆர்மியா மாத்தி மிக பிரம்மாண்டமா அந்த டிராகன் கூட சண்டைக்கு போறதுங்கிற பேர்ல கொலை பண்ண போயிருப்பாரு. எப்படி ஹிக்கப் டூத்லெஸ் கூட ஒன்னா சேர்ந்து ரெட்டத்தை போட்டு தள்ளி இருந்தாலும் கடைசியில அவனுக்குமே மிக்க பச அடிபட்டிருக்கும். அந்த இடத்துல ஹிக்கப்போட பேச்சை கேட்காம இந்த இடத்துல எல்லாருமே கொண்டு வந்து சாகடிக்க பார்த்தனே, டிராகன்ஸ் எல்லாமே நல்லதுன்னு சொன்னா அதை நான் கேட்காம விட்டது ஏன் தப்பு தான், இந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஐ டிட் திஸ்ன்னு சொல்லி அது வரைக்கும் டிராகன் மேல அவர் வச்சிருந்த தப்பான அபிப்பிராயத்தை கம்ப்ளீட்டா மாத்திருப்பாரு. அப்பா பையன் ஸ்டாய்க் அண்ட் ஹிக்கப் ரெண்டு பேருமே டூத்லெஸ் அடிபட்டு வந்த டூத்லெஸ் முன்னாடி டிராகன்ஸ் எல்லாமே தப்பானது கிடையாது, அதை நாம தான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐ டிட் திஸ் அந்த டைலாக் மூலியமாக உணர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சர்க்கிள் வர மாதிரி அமேசிங்கான ஒரு ரைட்டிங்க.